முக்கியமாக பிரேக்கப் பண்ண பசங்களுக்கும் சிங்கிள் பசங்களுக்கும் சூட் ஆகும். ஆமாம். மூவி இஸ் சூப்பர். படம் மிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஃபுல் லவ் படம் நினைக்கிறேன். இது நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. லவ்வும் இருக்கு, ஃபேமிலியோடதும் இருக்கு. எல்லாமே சூப்பர் தான். எல்லாருமே வந்து பாருங்க. ஒரு நல்ல ஃபிலிம் எல்லாருக்குமே பிடிக்கும். சித்தார்த்துக்கு கம்பேக் அந்த படம். கண்டிப்பா. ஓகே, படம் முழுக்க இப்போ மிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் 9 கொடுப்பேன் 10க்கு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது, மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு சூப்பரான மூவி. சித்து ஆஷிக்கோட பேர் பயங்கரமாக இருந்தது. அவங்களோட சாங்ஸும் சரி, அவங்களோட ஃபீலிங்ஸும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். ஃபைட் இருக்கா? லவ் ஃபைட் படம் பிடிச்சிருந்தா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? இது 10 o'clock. 10க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்க? 10க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்க? 9. முக்கியமாக பிரேக்கப் பண்ண பசங்களுக்கும் சிங்கிள் பசங்களுக்கும் சூட் ஆகும். ஆமாம். இல்ல மிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகசுலியோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சீன் கூட எதுவுமே இருக்காது. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு 2K கிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சித்தார்த்துக்கு கம்பேக் அந்த படம். பயங்கர கம்பேக். ஏன்னா அவங்களுக்கு இது அவரோட லவ் ஃபிலிம் சூப்பராக இருக்கும். அவருக்கு இந்த இது சூப்பராக இருந்தது. ஆக்ஷனோட லவ் அவருக்கு செம்மையாக இருக்கு. எனக்கு லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க திரும்ப சேர்றது, சித்து வந்து அவங்க கிட்ட கேட்கறது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 8 to 9 கொடுப்பேன். 10க்கு 8 to 9 கொடுப்பேன். சித்தார்த்துக்கு கம்பேக் அந்த படம். கண்டிப்பா. ஓகே, படம் முழுக்க இப்போ மிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ லவ்வர்ஸ் வந்தால் அவங்க எதிர்பார்க்குற சீன்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் ரொம்ப நீட்டாக இருக்குது படம். ஓகே. இப்போ ஸ்டார் ரேட்டிங்னா 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 10க்கு 90 அண்ட் ஆஃப் 9 அண்ட் ஆஃப். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சித்தார்த்தோட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த படத்தில் அவரோட கேரக்டர் டிஃப்ரெண்ட். லவ் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்குது. முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு மூவி கிடையாது. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லோரும் பார்க்கலாம். மெயினாக லவ்வர்ஸ் வந்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூவி. இல்லை லவ்வர்ஸ் பார்க்குற மாதிரி தான் மிஸ்ன்னு சொல்லி டைட்டிலே கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஃபேமிலியோட வரலாமா? நான் கண்டிப்பாக வரலாம். அதான் சொல்கிறேன், முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு இது கிடையாது. லவ்வர்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் பார்க்குற ஒரு ஃபீல் கிடையாது. ஸோ ஹாப்பியாக பார்க்கலாம் அந்த மாதிரி. இப்போ அந்த படத்தில் 10 ஸ்டார்னா எவ்வளோ கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங்? 8 கொடுக்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. இது முழுக்க எப்படி லவ் படமா இல்லை எப்படி? இது லவ் மூவி தான் ப்ரோ. ஃபுல்லாக அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு அப்புறம் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிட்டு அப்புறம் லாஸ்ட்டு வந்து எப்படி சேர்றாங்கன்றதான் கொடுக்காது. 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங்? ஒரு 8 கொடுக்குறான். 10க்கு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். 7 8. அருமை சார், நல்லா இருக்கு. சித்தார்த்துக்கு கம்பேக் அந்த படம். சித்தார்த்துக்கு கம்பேக் மறுபடியும் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சுக்கிறாப்புல. அதை பார்க்கலாம். மெமரி லாஸ் ஆகி மறுபடியும் சேர்ந்துடுத்து நல்லா இது ஒரு புது விதமாக இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சார் 10க்கு எவ்வளோ சார் கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங்? 10 மொத்தம் எத்தனை 10 மார்க்கில் ஒரு 7 தரலாம். 7 கொடுக்கலாம். பாட்டு நல்லா நல்லா இருக்கு பாட்டு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரி படம் இது? இது வந்து இதுதான் லவ் தான். நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. காமெடி எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. கம்பேக் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அது வந்து எல்லாம் இனிமேல் தான் தெரியும். போக கம்பேக் என்னன்னு. இல்லை சார், அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு. அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி ப்ரோ. ஃபேமிலி வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கான்செப்டாக கொண்டு போயிருக்காங்க. விஷுவலாகவும் சரி, ஆக்டிங், காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. புது ஹீரோயினி தான் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த அவங்களோட சித்தார்த்துக்கும் அந்த ஹீரோயினுக்கு நல்லாவே செட் ஆகிற மாதிரி நல்ல கான்செப்ட். கப்புள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இப்படி சில படத்தில் அடி ரத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கும், எதுவுமே இருக்காது. நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க படத்தை. 10க்கு 9 கொடுக்குறோம் ப்ரோ. ஃபுல்லாக லவ் பற்றினா ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் காமெடி இருக்கு. நல்லா நிறையா இருக்குது காமெடி. கொஞ்சம் ஒரு வாட்டி பார்க்கலாம். 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 6 கொடுங்க.
சூப்பர் மூவி சித்தார்த் ஆக்டிங் எப்படி இருக்கு? ப்ரோ ஆல்வேஸாக ஒரு நான் எப்பவும் ஃபுல்லாகவே பண்ணுறேன் லவ்ங்களா? லவ் படம் தான் ப்ரோ நல்லா இருந்தது இம்ப்ரெஸ்டாக இருந்தது மியூசிக் நல்லா இருந்தது காமெடி இருக்குங்களா? காமெடி இருந்தது காமெடி எல்லாம் ஸ்டார் ரேட்டிங் என்ன ப்ரோ 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங்? 10க்கு 9 கொடுக்கலாம் 10க்கு 9 கொடுக்கலாம். நைஸ் மூவி